இறக்கப்படுறவங்க சில நேரத்தில் ஏமாந்து போடுறாங்க, ஆனால் தாழ்ந்து போகவே மாட்டாங்க. ஏமாற்றுபவர்கள் அந்த நேரத்தில் வெற்றி பெறலாம், ஆனால் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னு நினச்சி பாருங்கள். மற்றவங்க மனம் சந்தோஷப்பட நாம் காரணம் அப்படின்னு இருந்தால் நாம் சரியான வாழ்க்கை தான் வாழறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நாம் நடந்துக்கணுமன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் தான் சொல்லுவாங்க, உன்னை புரிஞ்சவங்கக்கிட்ட நீ நல்ல ஒரு புத்தகமாக இரு, ஆனால் உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பேசுகிற உண்மையும் அன்பும் நாம் கும்பிட்ற கடவுளும் ஒன்று தான். ஏன் சொல்லுங்கள், அந்த மூணையும் நம்மால் கண்ணால் பார்க்கவே முடியாது, உணரத்தானே முடியும். எல்லாரையும் எல்லா விஷயத்துலேயும் திருப்திப்படுத்த படைச்ச அந்த கடவுளால் கூட முடியாது இல்லையா? உளி கல் மீது பட்டால் தான் அந்த கல் சிலையாக மாறுது. அதுபோல தான் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளின் போது தான் நாம் யாருன்னு நமக்கும் புரியும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.